இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துளசியின் நன்மைகள் மற்றும் பயன்கள். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். வாங்க இந்த வீடியோவில் துளசியின் நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்கலாம். துளசி ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. இதயம் போன்ற உறுப்புகளுக்கு சீராக இயங்குவதற்கு உதவுகிறது. துளசி இருமல், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகின்றது. காய்ச்சல், சளிக்கு துளசி ரொம்ப உதவுகிறது. நரம்பு கோளாறு, ஞாபக சக்தி, மன இறுக்கம் இந்த மாதிரி நோய்களுக்கு ரொம்ப துளசி பயன்படுகிறது. தொண்டை நோய்களுக்கு துளசி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. துளசி இலைச்சாற்றில் தேன் மற்றும் இஞ்சி கலந்து ஒரு தேக்கரண்டி அருந்தலாம். இதெல்லாம் இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா துளசி நல்ல மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. துளசியில் நிறைய வகைகள் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை துளசி, கருந்துளசி, பெருந்துளசி, திருந்துளசி, முள் துளசி, கற்பூர துளசி, நிலத்துளசி, நல் துளசி, நாய் துளசி, கல் துளசி இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துளசி மருந்துக்கு பயன்படுறது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலில் துளசி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியேற்ற அற்புத பயன் துளசி கொடுக்குது. காய்ச்சலுக்கு மிக முக்கிய மருந்தாக துளசி பயன்படுத்தப்படுகின்றன. டெய்லியும் சாப்பிட்டு வந்தோம்னா வாய், குடல், வயிற்று போன்ற தொடர்பான பிரச்சனைகள் அவங்க வாழ்நாளில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியும் துளசி இலையின் மூலம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி இலை சாப்பிடுவது வாய் துர்நாற்றத்தை போக்குது. நம் உடலுக்கு கிருமி நாசினியாக துளசி உட்கொள்ளலாம். துளசி இலையை போட்டு ஊற வைத்த நீரை தொடர்ந்து பருகி வந்தால் நீரிழிவு நோய்க்கு நன்மை வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல துர்நாற்றம் எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா துளசி இலையை நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு அது மூலமாக குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த துர்நாற்றம் போகுது அப்படின்னு துளசியில் ஒரு நல்ல ஒரு பயனும் இருக்குது. தோல் நோய்க்கு துளசி உடலில் அந்த விழுதை அரைச்சி மை போல் அரைச்சி எலுமிச்சை சாறு கலந்து தோல் நோய்க்கு பூசிட்டு வந்தோம்னா படைசொறி மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக கோளாறு உள்ளவங்க துளசி விதையை நன்கு அரைத்து உட்கொண்டு வர அந்த இது குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு தேவையான அதிக அளவு தண்ணீர் பருகி வர பிரச்சனை சரியாகும். துளசி மருத்துவ குணமும் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு எதுவும் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3 வேளை 3 தேக்கரண்டியை துளசி கஷாயம் கொடுத்தோம்னா அது குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் துளசியில் இன்னொரு நன்மையும் இருக்குது. தினமும் காலையில் 10 துளசி இலையை அதை மென்று சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த சுத்திகரிப்படையும், மார்பு வலி, தொண்டை வலி, வயிற்று வலி இந்த கோளாறு நீங்கும்னு சொல்லி துளசி மூலமாக சொல்கிறாங்க. காய்ச்சல், இருமல் மற்றும் சளிக்கு மற்றும் துளசி ஒரு நல்ல மருந்தாக இல்லாமல் செரிமான அமைப்பை சரி செய்கிறதுக்கு துளசி ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு, இரத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு துளசி உதவுகிறது. இதில் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கஸ், ஆன்டிவைரஸ் பண்புகள் கொண்டிருக்கிறனால தொற்று நோயிலிருந்து ஏற்படாமல் துளசி தடுக்கிறது. துளசி சாற்றை எலுமிச்சை சாற்றையும் கலந்து சூடுபடுத்தி கொஞ்சம் தேன் கலந்து உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. துளசியில் ஆன்டி ஆக்சிஜன் பண்புகள் இருக்க அது நிறைய நன்மைகளை இது பண்ணுது. உடல் வீக்கம் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் கலவை துளசி உள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி ஜலதோஷம், காய்ச்சல், ஆஸ்துமா, மன அழுத்தம், நீரிழிவு, இதய நோய், மலேரியா, கல்லீரல் நோய், வயிற்றுப்போக்கு மற்றும் தூக்கமின்மை போன்றவங்களுக்கு துளசி ரொம்ப பயன் மற்றும் அதோட நன்மைகள் நிறையா இருக்குது. துளசி கோயிலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பெருமாள் கோயிலுக்கு துளசியோட நன்மைகள் அதிகமாக
பயன்படுத்தப்படுகின்றன. சாமிக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு துளசி செடியை வளர்க்குறது அவ்வளோடைய நல்லது. This video sponsored by Buy More eShopping.